வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்க எந்த பத்தி பார்க்க போனா போட்டோ எடிட்டிங் தேவையான டாப் லெவல்ல இருக்கக்கூடிய 5 எடிட்டிங் ஆப்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 5 ஆப்ஸ் பாத்தீங்கன்னா 5 பார்ட்டா நான் பிரிச்சிருக்கேன். சோ ஒவ்வொரு பார்ட்டா வந்து நான் அப்லோட் பண்றேன். இப்ப நீங்க பாத்துருக்க வீடியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டோட லிங்க் இருக்கும். சோ அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுங்கள அடுத்து வரக்கூடிய பார்ட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்திருப்பேன். நீங்க அதை கிளிக் பண்ணி அடுத்த பார்ட்டை வந்து நீங்க டைரக்டா போய் பாத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு ஆப்பை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ஸ்னாப்சீட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பத்தி பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டோ எடிட்டிங்காண்டியே உருவாக்கப்பட்டது. இந்த ஆப்பை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் தான் டெவலப் பண்றாங்க. சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? கூகுள் அப்படி சொன்ன உடனே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வாங்க அந்த ஆப்பை பத்தி ரிவ்யூவா பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு இமேஜ் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஆல்ரெடி தமிழை பார்த்துட்டு கிளிக் பண்ணி தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ நீங்க அதுல பார்த்து அந்த இமேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆப்ல மட்டுமே எடிட் பண்ணதான். இந்த வீடியோல வந்து நான் எப்படி எடிட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஆனால் நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படின்னா நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க எடிட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால இந்த வீடியோல வந்து நான் ஒரு போட்டோ சூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி எடிட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெமோ நான் கொடுக்க போறேன். இல்லை லுக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எஃபெக்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் உங்கள் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் வந்து எல்லா எஃபெக்ட்டையும் நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் டெமோ தான் காட்டேன். நான் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ண கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டேன். அப்போ எடிட் பண்ணிட்டு தான் இந்த ஆப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கீழே டூல்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய டூல்ஸ் வரும். இதில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி அப்படின்னா நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃப்ரேம்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் எதுவும் புதுசாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகல. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கு பதிலாக இதை சூஸ் பண்ணி உங்கள் இமேஜில் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் போதும். நீங்கள் என்ன ரைட் பண்ணுமோ நீங்கள் அதில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட ஃபார்மேட் மாத்திர ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இதில் எது பிடிக்குதோ அதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து இடையில இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறது தான் அதோடைய மீனிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அட் அ டைமில் 2 இமேஜுமே நான் ஒரே ஃபோட்டோவில் காட்டணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எவ்வளோ அது டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் அசஸ் பண்ணிக்கிற இதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்னட்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் கூட்டமாக இருக்கீங்க அப்போதைக்கு உங்களை ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அப்படின்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணது உங்கள் பேஸ் மட்டும் ரொம்ப பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்கள பிளாக் தெரிவாங்க. நீங்கள் எந்த இடத்துல பொசிஷன் வைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் பேஸ் மட்டும் பிரைட்டாக தெரியும். ஸோ அப்படி வேணுங்கிறவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃபோட்டோ மட்டும் தெளிவாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டத்தை நீங்கள் எந்த இடத்துல கொண்டு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இமேஜ் மட்டும் நல்லா தெளிவாக தெரியும். இந்த ஆப்பில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட்டு போஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது சடனாக அவங்க தெரியாமல் கீழே குனிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக நல்லா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஹெட்டை வந்து நீங்கள் எந்த சேஞ்ச் அதாவது எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கே அதில் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மூத்னஸ் 1 ஸ்மூத்னஸ் 2 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஸ் 1 ஏஸ் 2 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணை வந்து சேஞ்ச் பண்ணுற விதமாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது நீங்கள் இதில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவில் நடுவில் உங்களுடைய ஃபிங்கரை வச்சு ரைட் சைடு மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய எஃபெக்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா நாயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த எஃபெக்ட் யார் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இதில் ஓல்டு மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வேணா யூஸ் பண்ணிக்க. அதாவது உங்கள் ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி வச்சுக்கிறது. கிரன்ச் அண்ட் ரெட்ரோலக்ஷன் இது 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் ரெட்ரோலக்ஸ் அப்படிங்கிறதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைனி ஃபிலிம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து ஒரு டாட் புள்ளியாக வர வைக்கும். ஸோ இது வந்து ஓரளவு பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடிட் பண்ண மாதிரி மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால விண்டேஜ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது இருட்டில் இருக்கீங்க, அதாவது உங்களோட ஃபேஸை ஒழுங்காக தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸை மட்டும் பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து இந்த ஒரு ஃபீச்சர் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ இதுலேயும் நீங்கள்
ஃபோட்டோவில் ஏதாவது எஃபெக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோவில் உங்கள் ஃபிங்கரை வச்சு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோனல் கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் பண்ணி காட்டினோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து எஃபெக்ட்லாம் போட்டு பாருங்கள், உங்கள் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாமர் க்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃபெக்டிவ்லாம் இருக்குது, பட் அந்த அளவுக்கு ஒருத்த அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதில் வந்து ஷார்ட் ரசன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது பார்த்தீங்கன்னா வார்ம்னு ஒன்று சொல்லிருக்கு. இது வந்து என்னன்னா அந்த சன்லேருந்து வரக்கூடிய எஃபெக்ட் வந்து உங்கள் பேஸில் வர மாதிரி நீங்கள் அதில் வைக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் ஸ்கேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு சில எஃபெக்ட்லாம் இருக்குது, பட் இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுலேயும் நம்ம பிரிண்ட்னஸ் ஏற்றிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதில் மார்க் பண்ணினால போது அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ஆப்பில் வந்து இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர், சாட்டரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வாரம் இந்த டெம்பரேச்சர்லாம் பார்த்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். இது வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு இந்த டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இந்த எஃபெக்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது எதுக்குன்னா உங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த இடத்துல மட்டும் உங்களுடைய பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் கலர் சட்டைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் ஃபேஸ்க்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி நம்மளால் வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ஒயிட் கலரில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குன்னா உங்க ஃபோட்டோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ஃபோட்டோ வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது பெருசாகும். பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்குன்னா உங்களோட இமேஜை வந்து 360 டிகிரியில் வந்து உங்களால் வச்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட், ஸ்கேல், ஃப்ரீ அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு அகலத்தை பெருசாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேலை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட். ஆல்ரெடி இந்த ரொட்டேட்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதான், அதாவது இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணுறது. இது வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறது. இந்த கிராப் பண்ணும்போது இதுலேயே ஒரு சில பொசிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சைஸில் வந்து உங்களால் உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒயிட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒயிட்னு பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கலரை பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ பட் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பட் இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு பிடிக்கல, ஏன்னா இது இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பட் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதே மேலே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட்னஸ் அதிகமாகும், கீழே கொண்டு வந்தீங்கன்னா டார்க்னஸ் ஆகும். ஸோ இதில் பெரிய ஒரு ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். இது வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கி கொடுக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் கரெக்டாக தெரியாது. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன் இமேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ முன்னாடியே எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்காம நீங்கள் ஃபோட்டோ எடிட்டே பண்ணியிருக்க முடியாது. ஸோ நார்மலாக ஃபோட்டோ எடிட் பண்ணதுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இது இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான். ஏன்னா ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா இதில் உள்ள ஆப்ஷன் தெரியாமல் உங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கீழே எக்ஸ்போர்ட்டுக்கு பதிலாக அதை கிளிக் பண்ணிங்க. சேவ்னு கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ சேவ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணலாம். இல்லை பர்டிகுலராக எனக்கு இந்த ஃபைலில் தான் எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைல் ஆப்பில் வந்து கொடுக்காத ரெண்டு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஃபோட்டோஸ் இன்செர்ட் பண்ணி அதை எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். செகண்ட் அது என்ன அப்படின்னா ஒரு இமோஜஸ், அதாவது ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்க கிடையாது. மேபி அடுத்த அப்டேட்ல அது வரலாம். ஆனா இந்த ஆப்ல எக்கச்சக்கமான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு போட்டோ எடிட்டிங் ஆப்ல இவ்வளவு டூல்ஸ் வந்து நீங்க பார்த்துருக்க முடியாது.
நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சார் நானே ஒரு போட்டோ எடிட் பண்ணி பார்த்தேன். ஸோ வேற லெவலில் எடிட் பண்ண முடியுது. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி எடிட்டிங் சம்பந்தமான வீடியோ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ, டெக்னாலஜி அப்டேட்டான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2 வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அறிவிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? செகண்ட் எடிட்டிங் ஆப்போட நேம் என்ன அப்படின்னா இந்த ஆப்பை வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.